ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ अकण्ठानन्दसम्बोधः वन्दनात्यस्य जायते गोविन्दं तमहं वन्दे चिदानन्दतनुं गुरुम् अखण्डं सच्चिदानन्दम् अवाङ्मनसगोचरम् आत्मानम् अखिलाधारम् आश्रेयपीष्टसिद्धये यथा लम्बोदरं हन्ति सदां प्रत्योगसम्भवम् तदा लम्बे दयालम्बम् लम्बोदरपदाम्बुजम्। பேஜ் 11 30வது ஸ்லோகம். காமக்ரோதஸ்ச லோபஸ்ச மதோ மோகஸ்ச மத்சரஹ ந ஜீதாஷட்டிமேயேன தஸ்ய சாந்திர்ன சித்யதி येन नाराधितो देवः यस्य नो गुरुवनुग्रहः नवश्यं हृदयं यस्य तस्य शान्तिर्न सिद्ध्यति मनप्रसादसिद्ध्यर्थम् साधनं श्रूयतां बुधैः मनप्रसादो यत्सत्त्वे यदभावेन सिद्ध्यति। கடைசியில் நாம் பார்த்தது ஸ்ரூயதாம் புதஹி, அறிவாளிகள் கேட்கப்படட்டும். இப்போ இங்கே வந்திருக்கலாம். அப்போ யார்? புதஹி, இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ். ஓகே, தட்ஸ் குட். அதனால் அறிவாளிகள் கேட்கட்டும். அவர் சொல்கிறார், நான் அறிவாளிகளுக்கு தான் சொல்கிறேன், மற்றவர்களுக்கு இல்லை. அது ஃபஸ்ட்டு உறுதிப்படுத்திக்கிறார். ஓகே, போகிற வரவாளுக்கெல்லாம் நான் போய் சொல்லிட்டுறதுக்கு நான் ஆள் இல்லை. யார் வந்து கேட்குறாலோ அது கேட்குறவங்களே அவர் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டார், அவங்களாம் புத்திசாலி அப்படின்னு. புரியாமல் வந்து உட்காந்து கேட்டாலே அவங்களாம் அறிவாளின்றார் சங்கரர். எவ்வளோ கிரேட் பாருங்கள். இந்த கார்ப்பரேஷன் ஸ்கூல், பொது ஸ்கூல்லலாம் உட்காந்து பரீட்சை எழுதினாலே பாஸ். புரியுதா? அதுபோல் இதுக்கு வந்து உட்காந்து கேட்குறது இருக்க சாதாரண விஷயம் இல்லை. அதனால் அவருக்கும் தெரியும், சங்கருக்கு தெரியும் இது லேசுப்பட்ட விஷயம் இல்லை அப்படின்னு. அதனால் இங்கே வந்து பரவாயில்ல, வந்து யோசிக்கிறவன் தான் வருவான், சிந்திக்கிறவன் தானால வர முடியும், மொழிய எல்லாராலையும் வந்துட முடியாது. சரி, அதனால் நீங்கள் வந்திருக்கீங்க. நாம் இன்றைக்கி என்ன பண்ணுவோம், நேத்தி பார்த்த கதையை ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளர போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து 1வது ஸ்லோகம், 2வது ஸ்லோகம், 3வது ஸ்லோகம் வரைக்கும் பிரார்த்தனை பற்றி 3 பிரார்த்தனை ஸ்லோகம் இருக்குது இதில். ஏன்னா அவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது இதில். ஏன்னா மற்றெல்லாம் வந்து சும்மா கேட்டுக்கிட்டு போனால் போகிறோம். இது வந்து நீங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதோ பிரம்மம் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னா இதோ இருக்கட்டும் அப்படின்னா, இது டைரெக்டாக என்ன அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிளாஸ் புரிஞ்சுதுன்னா என்ன அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாஸ் புரியலன்னா பா நல்லா சொல்கிறாரு தான், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். எப்படி புரிஞ்சுதுன்னா மனசு சங்கடப்படும், புரியலன்னா சந்தோஷப்படும். அப்படிப்பட்ட டாபிக் இது. எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் வாயில் சொல்கிறதில்ல, மனசுக்குள்ளர நீங்கள் போட்டுண்டா தெரியும் இது எப்படிப்பட்ட இதுன்றது உங்களுக்கு போக தெரியும். சரி, என்ன சொல்கிறாரு? 1, 2, 3 வந்து பிரார்த்தனை ஸ்லோகம். அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தோம்னா அனுபந்த சதுஷ்டயம். ஒரு நூல் படிக்கிறோம்னா, ஒரு எஜுகேஷன் போகிறோம்னா அனுபந்த சதுஷ்டயம் முக்கியம்.
இது அவர் சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணி கொடுக்க. யார் படிக்கணும், என்ன சப்ஜெக்ட் படிக்கிறாலும் அந்த சம்பந்தம் த்ரூ அவுட் வேர்ல்டு இது இருக்கு. பட் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறது இங்கே மாத்திரம்தான் சொல்லியிருக்கு. இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் இருக்கு அப்படின்னு. அதனால அந்த மாதிரி அனுபந்த சதுஷ்டயம்னு என்ன? நம்பர் 1 வந்து சதுஷ்டயம்னா தெரியும் உங்களுக்கு 4. நம்பர் 1 வந்து அதிகாரி, 2வது விஷயா, 3வது சம்பந்தம், 4வது பிரயோஜனம். இங்க என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா பிரம்ம விதாப்னோதி பரம். பிரம்மம் தான் சப்ஜெக்ட், விஷயம். ஓகே, பிரயோஜனம் என்ன? அதே பிரம்மன். பிரம்மத்தை அடையறதான் பிரயோஜனம். அப்போ யாரு இந்த பிரயோஜனத்துக்காக இதை படிக்கிறாளோ அவங்க சம்பந்தம். அதாவது நான் இன்ஃபினிட் ஜாய் அடையணும், மன நிறைவு அடையணும், மன சாந்தி அடையணும். இப்படி போய் யாருக்கிட்டே கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உனக்கு வந்து மனசாந்தி வேணுமா, பீஸ் ஆஃப் மைண்ட் வேணுமா, நீ ஃபுல்னஸ் ஆகணுமா, பூர்ணத்துவம் ஆகணுமா? எஸ், அது டவுட் என்ன இருக்கிறது? நோ டவுட். அதை மாற்றி போட்டு கேளுங்க, உனக்கு மோட்சம் வேணும். இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு அனுபவிச்சுடுறேன், அதுக்கப்புறம் மோட்சம். இந்த மோட்சமும் அந்த பூர்ணத்துவம் கனெக்ட் பண்ண தெரியாது நிறைய பேர். அதனால புல்லு முதல் பிரம்மா வரைக்கும் விரும்புறது வந்து மோட்சம் தான். பட் மோட்சம் சில பேருக்கு இதில் போனால் பூர்ணத்துவம் அடைஞ்சிடுவேன், கம்ப்ளீட்னஸ், ஃபுல்னஸ் அடைவேன் அப்படி சொல்லிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் போகிறாங்க. இப்போ நீங்கள் காலம்பரா வந்திருக்கவங்க, நீங்கள் எப்படி வந்திருக்கீங்க அப்படின்னா ரைட் டைரக்ஷனில் வந்தோம். அதனால் புதைகி, அறிவாளி சொல்கிறது புரியுதுல்ல? அதனால் ஸோ இது அதிகாரி. யார் அதிகாரி? இந்த ஃபுல்னஸ் அடையணும், அதுக்கான சப்ஜெக்ட் இது, அதுக்கான பிரயோஜனம் இது, அப்படிலாம். இது சம்பந்தம், விஷயமாச்சு, அதிகாரியாச்சு, பிரயோஜனமாச்சு. ஒரே சொல்லிட்டு தைத்திரிய உபநிஷத்து வேத வாக்கியம் பிரம்மவித் ஆப்னோதி பரம், ஒரே சொல்ல 4 விஷயத்தை கொண்டு வந்திருக்க அந்த சொல்லு. பியூட்டிஃபுல் சொல்லு அது. சரி, அதிகாரி எடுத்துட்டோம். அதிகாரின்னா இந்த கவர்மெண்ட் அதிகாரி இல்லை, அது போஸ்ட். இங்க அதிகாரின்னா யோக்கியத்தை. ஆர்எஸ்எஸ்ல அதிகாரி வராங்கன்னு சொல்லுவாங்க. சங்கத்தில் வந்து பணிவாக இருப்பாங்க, ஆனால் அதிகாரி மாத்திரம் சொல்கிறாங்களே. என்ன அதிகாரின்னா யோக்கியதை, போஸ்ட் கிடையாது, பொறுப்பு. பொறுப்புன்னா என்ன அர்த்தம்? யோக்கியதைன்னு அர்த்தம். அதனால் பொறுப்பு இருக்கணும். ஓகே, சரி. அப்போ அதிகாரிக்கு கொடுக்க வேண்டிய தகுதி 4 விதமான தகுதி இருக்கிறது. 4 தகுதி என்ன இருக்கிறது? சிம்பிளாக இந்த 4 தகுதி வந்துட்டுனா இன்னைக்கே இப்போவே இந்த க்ஷணத்திலேயே நீங்கள் ஃபுல்னஸ், பூர்ணத்துவம். அப்போ சாஸ்திரம் சொல்றது ப்ரூஃப் இல்லையான்னு எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும்? நாம தான் ப்ரூஃப். நமக்கு இது வந்து அப்பவும் வந்து அந்த பிரம்மன் இல்லை, அது வந்து அபூர்ணமாக தெரிஞ்சதுன்னா சாஸ்திரம் குறை. நல்லா புரிஞ்சுங்க. சாஸ்திரம், குரு, டீச்சர் சொல்றதெல்லாம் தப்பு. இது 4 குவாலிட்டி என்கிட்ட இருக்கு சார், நீ சொல்றது வந்து எனக்கு விளங்கலை அப்படி சொன்னா சாஸ்திரத்தில் ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். இப்படி சொல்லிட்டேன்னா எப்பவுமே ப்ரூவ் பண்ண முடியாத மாதிரி ஒரு பதிலை போட்டுட்டீங்களே. பிள்ளையார் மாதிரி சனீஸ்வரன் வந்து பிள்ளையாரை பிடிக்க வந்தான், எல்லாரையும் பிடிச்சிட்டான். அவனுக்கு ஒரே ஒரு ஆள் பாக்கி, இந்த பிள்ளையார் மாத்திரம் பிடிக்க முடியாமல் இருக்குது விநாயகர். அவர் புத்திசாலி, அவர் விநாயக பெருமான் இருக்க எப்பயுமே புத்திசாலி அவர். அதுதான் இந்த முருகன் வந்து பழத்துக்கு திண்டாடும் போது கூட அவன் என்ன பண்ணா, உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன அப்படி கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்குறேன்? அம்மையப்பன்னா உலகம், உலகம்னா அப்போ நான் உங்களை சுற்றினா உலகம் சுற்றினா அர்த்தம் தானே. சுற்றிட்டு வந்து பழத்தை வாங்கிட்டான். இவன் செம்ம ஸ்பீடில் போயிட்டு வந்து பார்த்தா வித்தின் 2 days, அன்னைக்கே திருவிளையாடல் புராணத்தில் 2 days சதி நடந்திருக்குன்னா கொஞ்சம் கேப்பில் சதி நடந்துடும். புரியுதா? அதனால தீர்ப்பில் அந்த ஒரு நாளுக்குள்ள என்ன வேணா பண்ண முடியும். புரியுறதா? இது வந்து புத்திசாலித்தனம், அதுதான். அதனால விநாயக பெருமான் என்ன பண்ணிட்டாரு, ஓகே சனீஸ்வரன் இப்போ வந்து நம்ம ஆத்துக்கு சனீஸ்வரன் வரான்னு வச்சுக்கோ, இப்படி சொன்னாலே வந்து இப்படி சொல்லாதீங்க சுவாமி, ஏற்கனவே சனி தசையில் இருக்கேன்.
நேராக வந்து அவன் கேட்குறான்னு வச்சுக்கோ, அஜிடேஷன் ஆகக்கூடாது. பிள்ளையார் மாதிரி புத்தி இருந்ததுன்னா அஜிடேஷன். ஓகே வந்துக்கியே, ஓகே இன்னைக்கு நான் பிஸியாக இருக்கேன், அங்கே ஒன்று எழுதி வச்சிருக்கேன் பாரு, அதை பார்த்துட்டு அன்னைக்கு பிடிச்சிக்கோ அப்படின்னு. இது வாக்கு, அவனும் வாக்கு கொடுத்துட்டான். தேவன், அவனும் தேவன், மனிதர் இல்லை. அதனால் மனிதரெல்லாம் கொஞ்சம் மாற்றி கூட பேசலாம், தேவர்கள் மாற்றி பேசக்கூடாது. அப்புறம் அவனுக்கு தேவன் ஸ்டேட்டஸ். அப்புறம் ஓகே நீ நான் எழுதின மாதிரி நீ வந்து பிடிச்சிக்கோ அப்படின்னு. ஓகே நீங்கள் எழுதின மாதிரி நான் வந்து பிடிச்சிக்கிறேன்னு சொன்னான். அதில் போட்டான் நாளை. அவன் இன்னோசன்ட்டு, இந்த சனீஸ்வரன் பாவம், அதனால தான் எல்லாரையும் சமமாக பிடிச்சுன்னு இருக்கான். புரியுது? இவனுக்கு வேண்டிய ஆள் அவனுக்கு வேண்டாத ஆள்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி. புரியுதா? அதனால மறுநாள் வந்துட்டான். என்ன பிள்ளையார் வந்து வாங்க வாங்க அப்படின்னாரு. வாங்க வாங்க, உனக்கு பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அதை போய் பாரு. நாளைக்கு தான் நான் வர சொன்னேன். ஆமாம் நாளைக்கு தான் வந்தேன், இன்னைக்கு தான் வந்தேன். நாளை ஒரு நாளை பிடிக்க முடியல. புரியுறதா? அந்த மாதிரி இதுக்கு பேர் புத்திசாலித்தனம் பேர். புரியுதா? புதைகி. ஓகே இங்கே என்ன சொல்றாரு? அதிகாரி 4 விஷயம் வேணும். இன்னும் 4 விஷயம் அப்படி சொல்லிடுங்களேன், சொல்லிட்டா வந்துட முடியும் அப்படி சொல்லிட்டு. என்ன 4 பேர்னா விவேக, வைராக்கிய, சமதமாதி, அதுக்கப்புறம் முமுட்சுத்துவம். 4 விஷயம் தான். விவேகனா என்ன? விவேகனா நித்தியம் அனித்தியம், பர்மனன்ட்டு இம்பர்மனன்ட்டு புரியணும் லைஃப்பில். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே நாள் கூட போகிறோம். அனித்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் போகிறோம். அறிவு இருந்தால் போகிறோம். நம்ம பார்க்கறது சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்து எல்லாமே அனித்தியமாக தான் இருக்குது இல்லையா? நேற்றுக்கு இருந்த உடம்பு இன்னைக்கு கிடையாது. நேற்றுக்கே இல்லை, இன்னைக்கு காலம்பரை இருக்கிறது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா, இன்னொரு 2 ஹவர்ஸில் அப்படியே அனித்தியம். இல்லை சில பேர்லாம் இப்படி உறங்கின்னு இருப்பாங்க. காலையில் கிளாஸு, செகண்ட் கிளாஸ் டிஃபன் கொடுத்த உடனே திருப்பி உற்சாகம் சேஞ்ச். எப்படி உல்ட்டாவோ இல்லை பாசிட்டிவோ நெகட்டிவாவோ சேஞ்ச் மீன்ஸ் அனித்தியம். புரியுதா? பர்மனன்ட் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ அனித்தியம்ன்றது அது கொஞ்ச நேரத்தில் போயிடும். இந்த ஃப்ளவர் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது, இன்னைக்கு சாயந்தரம் பார்க்கும்போது இது வாடி போயிடும். அனித்தியம். அப்படின்னா இது சாயந்தரம் வாடுற பூவை இப்போ எதுக்கு வச்சுப்பானே? நோ, இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, யூஸ் பண்ணு. சாயந்தரம் வாடி போயிடும், ஸோ தூக்கி பட்டு பஸ். இருக்கிற அந்த அர்த்தத்தோட யூஸ் பண்ணணும். இதுதான் புத்தல், இதுதான் வேதாந்தம், த மேஜிக் ஃபார் வேதாந்தம். ஓகே, அப்படி இதெல்லாம் புரிஞ்சுருத்துனா உன்னை வந்து யாராலையும் கஷ்டப்படுத்த முடியாது. புரியுதா? அதனால இதுதான் சொல்றது. இந்த விவேக, வைராக்கிய, சமதமாதின்னு சொன்னேல, அது என்னது சமதமாதி? அதில் 6 விஷயம் இருக்கு. சம, தம, உபரம, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். தேர்ஃபோர் இப்போ 6 சொன்னேன், முன்னாடி 4 சொன்னேன். மொத்தம் எவ்வளாச்சு? டோட்டல் எவ்வளாச்சு? நவரத்தினம் இது. அதனால சம்பத்தி. புரியுதா? இந்த நவரத்தினம் இருந்துன்னா பிரம்ம விதா புனோதி பரம். என்ன புரிஞ்சதுல? அடுத்த நிமிஷம் யூ ஆர் த ஃபுல்னஸ். யூ ஆர் த பிரம்மன். புரியுதா? எந்த பிரம்மன்? அந்த வைகுந்தத்தில் இருக்கிற பெருமாள். அந்த பெருமாள் நீ தான். ரொம்ப டூ மச்சா சொல்றேன், குறைச்சி சொல்றேன். அந்த வைகுந்தத்தில் இருக்கிற பெருமாள் சொன்ன அப்புறம் இங்க இல்லைன்னு அர்த்தம். வைகுந்தத்தில் இருக்கிறன்னா இங்க இல்லைன்னு அர்த்தம். நீ எங்கும் இருக்கிற விஷ்ணுன்னு அர்த்தம். புரியுதா? நீ தான் அந்த பரம்பொருள் பிரம்மன். நானா? ஏதான் துக்கத்தில் இருந்தாலும், குறையுடையவுடனா இருந்தாலும் நீ குறைவு அற்றவன். உன்னிடம் குறை இருக்கலாம், ஆனால் நீ குறைவு அற்றவன், நீ நிறைவுடையவன். பூர்ணத்துவம். இந்த பூர்ணத்துவம் புதுசாக அடையிறதில்ல, ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஒன்லி ரெக்கக்னைஸ். ஓகே, அது பண்ணுறதுக்கு இதுக்கு அந்த கரன்சி வேணும். சும்மா வீசா இல்லாமல் உள்ள சேர்த்துப்பானே, ஊரில் கட்டை எடுத்து அடிப்பான். நம்ம ஊரா இது சத்திர மாதிரி எவன் வேணா வரலாம், எவன் வேணா போகலாம். அதுவும் சிங்கப்பூரில் போனீங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா சாட்டையை வச்சு அடிப்பான். இன்னும் இந்த பக்கம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலாம் போனேன்னு வச்சுக்கோ, கொன்னே போட்டுருவான், கல்லால் அடித்து கொண்டு போடுவான். புரியுதா?
நம்ம ஊர் தான் வந்தவர்களுக்கெல்லாம் வாங்க, விசா முடிஞ்சதா பரவாயில்ல வச்சுக்கோங்க இருங்க. பவுண்டரி இல்லாத நாடு, புரியுதா? அதனால ஸோ இது வேணும், இந்த கரன்சி வேணும். 9 நவரத்தனம் இருக்க, இந்த நவரத்தனத்தை வச்சிருந்தா தான் இது விளக்கு. ஓகே, ஆசை இருக்கு, தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கா, கழுத மேய்க்கணும்னா இவனுக்கு தாசில்தார் மாதிரி இருக்கணும்னு ஆசை, ஆனால் மாடு மேய்க்கிற பையன் அப்படி இருந்தா ஓகே. ஆசைப்படுவது எதற்கு? அடைவதற்காக. ஆசைப்பட்ட போறாது, தகுதி வேணும். ஓகே, நான் ஐஏஎஸ் ஆகணும்னா அதுக்கு தகுதி வேணும், நான் எம்டெக் படிக்கணும்னா அதுக்கு வேணும் தகுதி வேணும், புரியுதா? அதனால ஸோ யோக்கியத்தை இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த ராணியை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு, 50% ஆயிடுச்சு. இன்னொரு 50% தான் முடிவு பண்ணேன். நான் முடிவு பண்ணேன், இன்னும் அவ தான் முடிவு பண்ணேன். நான் வந்து பிரம்மனை அடையிறது நான் முடிவு பண்ணிட்டேன் சுவாமி, அதுவே வரும்போது வரட்டும். எதுக்கு நீங்க தான் டென்ஷன் ஆக கூட சொல்றீங்கல்ல, தகுதி வரும்போது வரட்டுமே. வயசாக தகுதி வராது, நீ எஃபர்ட் பண்ணினா தான் இது வரும். இது தானே பகவானே வந்தாலும், கிருஷ்ணர் வந்தான்னு வச்சுக்கோ, இந்த விஷயத்தை கேட்டானே கிருஷ்ணர், அந்த அர்ஜுனன் தலையில இப்படி தடை சுண்டு வரல மலையை தூக்குறவன், சுண்டு வரலையே மலை தூக்கணும், கட்ட வரல தேராமுத்தினவன். ஓகே, அப்படிப்பட்ட ஆளு அந்த பூதிகை வந்து அப்படி நெஞ்சில மிதிச்சு கொன்னவன், இவ்வளவு சாகசம் பண்ண ஆளு இந்த அர்ஜுனனுக்கு மாத்திரம் ஏன் இப்படி படாத பாடுபடுத்திட்டான்? இல்ல, ஏன்னா அர்ஜுனன் கேட்டது பிரம்மனை கேட்டான், புரியுதா? ஏதோ லோக்கல் விஷயம், இந்த ஆகாசத்துக்கு கீழே இருக்கிற விஷயம் ஏதாவது கேட்டதுனால கொடுத்துருவான், அதெல்லாம் அவனுடையது, ஈஸ்வரனுடையது. ஓகே, இந்த ஆகாசத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஈஸ்வரனுடையது. நீ கேட்கறது வந்து ஆகாசத்துக்கும் அப்பாற்பட்டது. ஆத்மனஹா ஆகாச சம்பூதா, அந்த ஆகாசத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கிற காஸ்ட் எதுவோ அது கேட்டுட்டடி. அது கேட்கறதுக்கு நீ தகுதி தான் வரணும், யோக்கியத்தை தான் அடையணும். யோக்கியத்தை மூலியமா தான் அந்த விஷயத்தை அடைய முடியும். அதுதான் கரன்சி நோட்டு. ஓகே, நீ இங்கிருந்து நம்ம ஊர் பணத்தை கொத்த கத்தியா கொண்டு போய் இப்ப போய் வந்து ஜப்பான்ல கொண்டு போய் அந்த ரூபாயை கொடுத்தனா ஒரு டீ கூட கொடுக்க மாட்டேன், புரியுதா? இல்லையே, எங்க ஊரு 1000 rupees அப்பா, இது 1000 rupees ஒரு டீ கொடு. நோ, கரன்சி மாத்து இல்லையா? அங்க என்ன நாணயம், என்ன நாணயம், உலகத்திலே பவர்ஃபுல் நாணயம், புரியுதா? நம்ம ரூபாய் இவ்வளவு போட்டா அவன் ஒரு இப்படி காசு கொடுப்பான். இப்படி அப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அந்த பணத்தை வந்து மாத்தணும், கன்வர்ஷன் பண்ணணும். இப்ப நமக்கு இருக்கிற கல்யாண குணங்கள்லாம் கன்வர்ஷன் பண்ணணும், இந்த 9 குணங்களா மாத்தணும். ஓகே, அதனால ஸோ கன்வர்ஷன் பண்ணும். இது சொல்லி முடிச்சாரு. அப்ப இதுக்கு பேர் சம்பத்தி, சம்பத்துன்னு சொத்து. இது ஆன்மீக சொத்து, நவரத்தினம் அப்படி சொன்னாரு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து விவேகம். விவேகம்னா நித்யா நித்யா விவேச்சனம் இது விவேகம். அது எப்படி நாம இப்போ இங்க ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, சங்கரர் முதல்ல டெஃபினேஷன் கொடுக்குறாரு, சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அதை வந்து அடையிறது எப்படின்றத பத்தி சொல்றாரு. அவர் அதை நீ எப்படி கிராஸ் பண்ணுவ அதை பத்தி சொல்றாரு, புரியுறதா? அதனால ஸோ பியூட்டிஃபுல் இருக்கு. இங்க என்ன சொல்றாரு, ஸ்ருதி யுக்தி பிகி, ஸ்ருதி மூலியமா யுக்தி மூலியமா இந்த நித்யா அனித்ய, பர்மனன்ட் இம்பர்மனன்ட்ட தெரிஞ்சுக்கோ. ஓகே, இது வந்து இப்படி இந்த வெயிட் இது இருக்கு இல்லையா, இப்படி இப்படி எடுத்துக்கிற மாதிரி இல்லை, அது புரிஞ்சுக்கிறது. விவேகன்றது புத்தியில் இருக்கக்கூடியது. ஓகே, விவேகன்றது அறிவில் இருக்கக்கூடிய விஷயம். இது ரைட்டு, இது ராங், அந்த கன்விக்ஷன் இருக்கிறது. பர்மனன்ட் இம்பர்மனன்ட். ஓகே, அனுபவம் சேர்த்துக்கணும். இங்க ஆச்சாரியர் சொல்லலை, நீங்க அனுபவம் சேர்த்துக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ ஸ்ருதி யுக்தி அனுபவம் மூலியமா இதை நிர்ணயம் பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். ஓகே, செகண்ட் விஷயம் என்ன, வைராக்கியம். வைராக்கியன்றது நிஷ்காமம். நிஷ்காமம்ன்றது ஆசையற்ற நிலை. நமக்கு எப்படி இருக்கு, ஆசை தான் படுத்துற பாடு. அந்த ஆசை என்னைக்கு கம்ப்ளீட் ஆகிறதோ அதுக்கு பேர் பூர்ணத்துவம். ஆசை உள்ள வரைக்கும் அபூர்ணத்துவம், இன்கம்ப்ளீட்.
ஆசைன்றது என்னது? இன்கம்ப்ளீட்டா இருக்கிறத அடையறதுக்கு பேர் ஆசைன்னு பேர். ஆசையோட டெஃபினேஷன் என்னன்னா இன்கம்ப்ளீட்டு, அதை அடையறதுக்கு பேரு டிசைர். ஓகே, அந்த ஆசையற்ற நிலைக்கு பேரு வைராக்கியம். சரியா? சரி, அப்போ என்ன பண்ணணும்னா அனித்திய விஷயங்கள்ல ஆசையை ஃபர்ஸ்ட் எம்பசைஸ் பண்ணி விடணும். அதுதான் அனித்தியமாச்ச. அதனால அதில் எடுக்கணும். விடணும். என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் சேர்த்து வச்சிருக்க சொத்துக்கத்தெல்லாம் விட்டுறது இல்லை. இன்றைக்கே நேராக போய் கார்பரேஷனில் இங்கே பாரியா, இங்கே கிளாஸுக்கு நாங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்தோம், இந்தா சொத்துங்களா நீனே வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு வித்ரா பண்ணிட்டு வர்றதில்ல. சொத்தெல்லாம் வச்சுக்கோ. போயிடுத்துனா நமக்கு துக்கப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது. போச்சா இருந்தது இது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு பண்ணு. இத்தனை நாள் இருந்ததுல அது சந்தோஷம். அதெல்லாம் போனது போகும், வந்தது போகும், போனது வரும். வரத்துக்காக ஏங்காது, போனதுக்காக தவிக்காது. அவ்வளோதான் வைராக்கியம். புரியுதா? சரி, அப்போ இந்த வைராக்கியத்தை வரத்துக்கான வழிமுறை சொன்ன அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வைராகி எங்கேருந்து வருது, ஆசை எதனால வருது, அதை கவனி அப்படின்றார். அதை நீக்கு. நோய் நாடி நோய் முதல் நாடி, ரூட்டை எடு அப்படின்றார் ஆச்சாரியன். அது சங்கல்பத்திலிருந்து வருது. ஓகே, சங்கல்பம் பாசிட்டிவ் சங்கல்பம், நெகட்டிவ் சங்கல்பம் சொன்னேன். பாசிட்டிவ் சங்கல்பன்றது நான் இது மாதிரி ஆகணும், இப்படி ஆகணும் அப்படின்றதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சங்கல்பம். இப்போ அதை எடுக்க சொல்ல. நெகட்டிவ் சங்கல்பம், நெகட்டிவ் சங்கல்பம் என்ன? விஷயங்கள் இருக்க, புலன் விஷயங்கள், அது வரணும் வரணும்னு ஃபேன் பண்ணுறமே மைண்டுக்குள்ளே, அந்த ஃபேனை நிறுத்தணும், பெடலிங் பண்ணுறது நிறுத்தணும். ஓகே, அது வந்து அப்படியே பார்த்ததுன்னா அப்படியே போகும், திருப்பி ஒரு ரவுண்ட் அடிச்சு நிற்கும். அந்த ஹெலிகாப்டர் மாதிரி. ஹெலிகாப்டர் தெரியுமா உங்களுக்கு? இந்த ஹெலிகாப்டர் பார்க்கணும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சவுண்டு. முதல்ல வந்து அந்த ஃப்ளை பண்ணும், பெருசாக இருக்கும். அது ஆனால் சவுண்டு வரும் பாரு. அந்த நம்ம டிசிபிள்லாம் காது பிஞ்சு போயிடும். ஆனால் அங்கே இருக்கிறான் அவனுக்குலாம் காது கேட்குறதா இல்லையா தெரியல. இந்த டிராஃபிக் போலீஸ் இந்த ஹெலிகாப்டர் பக்கத்தில் இருக்கவங்கலாம் ரொம்ப கஷ்டம். ஏதோ ஒரு தடவை ஆசைக்கு போய் பார்க்கலாம், இப்படி நல்லா இருக்க பரவாயில்ல போயிடுன்னு. அதையோ இருந்தோன்னா காது பஞ்சர் ஆகிடும். அந்த ஃபுல் சவுண்டில் வந்து எக்கோ பண்ணி இப்படி சுத்து பண்ணணும், டக்குன்னு டேக்கப் ஆகிடும். டேக்கப் ஆன பிறகு ஐயோ சாரி 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 சொல்லிட்டு கொஞ்சம் கீழே இருக்கணும், நான் இந்த பர்ஸை விட்டுட்டு வந்துட்டேன். நெவர். திருப்பி அதே போல் ஸ்லோ பண்ணி தான் மெதுவாக இருக்கணும். புரியுதா? அதனால் நீ மெதுவாக ஃப்ளை பண்ணும்போது நிறுத்தலாம், சான்ஸ் இருக்குங்க. புரியுதா? சங்கல்பம் வருதுன்னு முதல்ல தெரியணும், எனக்கு இங்கே ஃபேன் ஆயின்னு இருக்குன்னு தெரியணும், அங்கே நிறுத்த முடியும். அது டேக் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அது என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கீழே இருக்கும். அது வரைக்கும் யுவர் வெயிட். நெக்ஸ்ட் ரவுண்டு வேணால் பார்த்துக்கலாம். புரியுதா? நமக்கு தான் லைஃப்பில் எத்தனையோ ரவுண்ட் இருக்க. புரியுதா? அதனால் அதில் பார்த்துக்கலாம். ஓகே, மொத்த ரவுண்டு கட்டி லைஃப் முழுக்க ரவுண்டு கட்டி அடைக்கக்கூடாது, ஏதாவது ஒரு நேரத்தில் விடணும். வைராக்கியம். அப்போ சரி சுவாமி, சங்கல்பத்தை தியாகம் பண்ணுறது எப்படி இல்லையா? அதுக்கு 2 ஐடியா சொன்னார். சங்கல்பத்தை விடுறதுக்கு, நம்ம காம பரித்தியாக பண்ணுறதுக்கு அவர் என்ன சொன்னார்? டிஃபென்சிவ் மெத்தட் அண்ட் அஃபென்சிவ் மெத்தட் சொன்னார். டிஃபென்சிவ் மெத்தட் என்ன? யதா பூத அர்த்த தரிசனம், உள்ளது உள்ளபடி பாரு, இது பூ அவ்வளோதான். அதுக்கு மேலே இது வந்து ரெட் கலர் பூ, இது வந்து எனக்கு வந்து நல்லா இருக்கும், இது வந்து நம்ம வீட்டு வாத்து பூஜையில் வச்சுட்டா நல்லா இருக்கும், இது வந்துடா லக்ஷ்மியாக வந்துடும், இப்படிலாம் இன்டர்பிரேட் பண்ணுற பாரு, அதுதான் ப்ராப்ளம். தென் லாஸ்ட் பாயிண்ட் என்ன ஆகும்? இது இல்லைன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அப்படி கடைசியாக கொண்டு வர பாரு, தட் இஸ் ப்ராப்ளம். புரியுதா? நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கு, ஓகே, அப்ரிஷியேட் பண்ணு, அது நாட் குட். வந்தாலும் ஓகே, அவர்ஷன் வேண்டாம். இது வந்துருத்துன்னு வச்சுக்கோ, அதனால அவர்ஷன் வேண்டாம். இது 2 குரூப் இருக்கிறது. இது வந்துட்டான் அவர்ஷன் குரூப் இருக்கிறது, இன்னொரு குரூப் வந்தே ஆகணுன்ற குரூப். 2 ப்ராப்ளம். இந்த மிடில் இருக்கணும். வந்தாலும் ஓகே, வரனாலும் ஓகே, அது பொருளை பாரு.
ஈஸ்வர சிருஷ்டியா பாரு, ஜீவ சிருஷ்டி பண்ணாதே, அப்படி அர்த்தம். ஓகே, ஆப்ஜெக்டாவே பாரு. இது வந்து டிஃபென்சிவ் மெத்தட். தென் இது போறாது நிறைய பேருக்கு. ஏன் டூஸ் மெத்தட் சொல்லிட்டு டோன்ட்ஸ் ஏன் சொல்லணும்? சத்தியம் பேச சொன்னா போறாத, ஏன் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்றது? சத்தியம் பேசுறது புரியாது, பொய் பேசாத சொல்றது புரியும். ஏன்? எது அனுபவத்தில் இருக்கோ அதுதானே புரியும். அதனால பொய் பேச, ஓ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், பொய் பேசக்கூடாது. பொய் பேசின்னு இருக்கேன் நான், அதனால பொய் பேசக்கூடாது. அதனால தான் ஆச்சாரியர் வந்து எங்கேயுமே சத்தியம் பேசுன்னு சொல்ல மாட்டாரு, பொய் பேசாதே, பொய் பேசாதே. கொஞ்சம் வரையல, இப்போ கொஞ்சம் சத்தியம் பேசுவோம். அப்படி யாரும் கேட்கறது இல்லை. புரியுதா? பேசுறது பொய்யா இருக்கக்கூடாது, புரியுது? அதுதான். அதனால இது வந்து அஃபென்சிவ் மெத்தட். டிஃபென்சிவ் போறாது. நம்ம ஊர்ல ரெண்டும் பண்ணணும். கோயிலில் தீர்ப்பு கொடுறானா கொடுக்க மாட்டா, அதை தரமட்டமாச்சு இது பண்ணணும்னு தான். அதுக்கப்புறம் கூட கொடுக்கல. அப்புறம் ரதம் விட்டது, ஜோதி பண்ணுச்சு, கல் தூக்கிட்டு போனது. இன்னும் ஆஞ்சநேயர் வந்தார் பாரு, அனுமான் சாலிசா நாடு முழுக்க சொன்ன உடனே ஆரண்டு போயிட்டான். பவர் தாங்க முடியல, அனுமானுடைய பவர். புரியுதுல? அதனால நீங்க பாட்டு சும்மா குப்புற அடிச்சு படுத்துக்கூடாது. திருப்பி அனுமான் சாலிசா கோயில் கட்டி முடிக்கிற வரைக்கும் சொல்லிட்டே இருக்கணும், அனுமான் சாலிசா. அதுக்கப்புறம் அது பழக்கமாயிடும், அதுக்கப்புறம் ரெகுலரா சொல்லிடலாம். அது அனர்த்த சிந்தனம். ஓகே, அது வந்து அது பொருளை மட்டும் பார்க்க கூடாது, அதில் இருக்கிற தோஷத்தை கண்டுபிடி. முதல்ல வந்து அதிருப்தி கரத்துவம். எந்த பொருளும் நமக்கு திருப்தி அடையாது. உலகத்தில் இது வரைக்கும் ஏதாவது திருப்தி அடைஞ்சிருக்கோம்? நம்மளை திருப்தி பண்றதுக்கு அந்த பொருளுக்கு சக்தி கிடையாது. பெருசா கொடுத்துட்டப்போ ஊர்ல உலகத்தில் இல்லாதது. உன்னை எப்படா படிக்க வச்சுட்டா, நீ இன்னும் உலகத்தில் இல்லாத படிக்க வச்சுட்டே முடிக்கப்பா. புரியுதுதான்? எவ்வளவு வந்தாலும் அதுல நமக்கு திருப்தி கிடையாது. அதிருப்தி கரத்துவம். அப்புறம் என்ன பண்ணும்? பந்தகத்துவம். எதை யூஸ் பண்ணிட்டே இருக்கமோ அது வந்து நம்மள, அது இல்லாம நம்மளால வாழ முடியாது. அப்படி நம்மளை பந்தப்படுத்திடும், அடிமைப்படுத்திடும். ஓகே, பந்தகத்துவம். அதனால இதெல்லாம் அனர்த்தம். அது மாத்திர கட்டாமிட்டா. கட்டாமிட்டான்னு என்ன? மிக்சிங், துக்க மிஸ்ரிதம். நம்ம வேதாந்தத்தில் துக்க மிஸ்ரிதம் சொல்றாரு. பதஞ்சலி ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு போய் அவர் தான் ரியலி அஃபென்சிவ். சர்வம் துக்கம் அப்படின்ட்டார். துக்கம் மிஸ்ரிதம் இல்லை, டோட்டல் துக்கம் தான். அதுக்கு ஆனா அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அறிவு வேணும். புரியுதா? டோட்டல் துக்கம்ன்றது புரிஞ்சுக்கிறது ரொம்ப அறிவு வேணும். ஆனா நமக்கு அனுபவம் இல்லையா? அனுபவம் இருக்கு. அனுபவம் இருந்தோம், இது சொல்லி கொடுத்தோம். ஆனா திங்க் பண்றதுக்கு பயமா இருக்கும். எல்லாம் துக்கணும், அப்புறம் வாழ்க்கையே ஒரு மாதிரி ஆயிடு. கடைசியில் சுவாமி உங்களை மாதிரி நாங்க வந்துட்டோம்னா ஏன் வந்த சந்தோஷம் வந்து இருப்பேன். அது வேற பயம். சில பேருக்கு என்ன வேணும், பையன் சன்னியாசி ஆயிட்டேன்னா நிச்சயமா ஆக மாட்டேன், கவலைப்படாது. அப்படி ஆகணும் முடிவு பண்ணணும்னு உன்னால தடுக்க முடியாது. நீனா ஃபோர்ஸ் பண்ணி அவனை சன்னியாசி அனுப்பிச்சோன்னா அடுத்த பஸ் பிடிச்சி வந்துடுவான். புரியுதா? ரெண்டும் நடக்காது. ஏற்கனவே உள்ளத்துல இருக்கணும். புரியுதா? இல்லைன்னா நடக்காது. அதனால அனர்த்த சிந்தனம். அனர்த்த சிந்தனம் இது அனர்த்தம். 3 ஆசையோடணும். 3 ஆசை: பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை. அதை விட்டுடணும். ஏன்னா அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அதனால என்ன பண்ணணும்? விவேகன்ற குதிரையில ஏறி, இந்த வால் இருக்க, என்ன வாழ? தீவிர வைராக்கியம். ஷார்ப் பண்ண வால், சும்மா மொக்க வாழை எடுத்துன்னு போக கூடாது. அதை வாங்கி நம்மள அடிச்சு போட்டுருவான். புரியுதா? அதனால தீவிர வைராக்கியம். அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்? கவச்சம். என்ன கவச்சம்? திதிக்ஷா கவச்சம் இருக்கணும். புரியுதா? திதிக்ஷா. திதிக்ஷனா தெரியல, பொறுமை இருக்கணும். ஓகே, பொறுமை தான் இருக்காது நமக்கு. ஒரு செகண்ட், அந்த ஒரு செகண்ட் பொறுத்து இருந்தா எத்தனையோ காரியம் சாதிச்சிருக்கலாம். பொறுத்துக்க முடியாது நம்மளால. வரும் பாரு அந்த ஒரு ஆத்திரம். ஓகே, அந்த இடத்துல பொறுத்துக்கணும். எஸ்பெஷலி இது மோட்சம் இருக்க நம்ம கிட்டயே இருந்துட்டே ரொம்ப தூரம் இருக்கும். இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். வெரி லாங் டைம் வேணும். ஓகே, இதுல வந்து அந்த 6 குணம் இருக்க, பா
சம ஜெயிச்சுட்டும் போல இருக்கேன்னா அப்புறம் தமா அங்கே நிற்கும். இப்போ தமாவில் ட்ராவல் பண்ணும்போது சம கொஞ்சம் பரவாயில்ல போல மாதிரி இருக்கும். புரியுதா? அப்படி போயிட்டே இருக்கும். எப்போ சுவாமி முடியும்? முடியும் போது புரியட்டும், நீ போயிட்டே இரு. அதுக்கு தான் திதிக்ஷான்னு சொன்னேன். இப்போ புரியுதா? திதிக்ஷா. நமக்கு வந்து வண்டி ஓட்டுட்டே இருப்பான். இந்த குழந்தைங்கள என்ன பண்ணும், எப்போ வரும் முதல்ல வந்து நான் வருவேன்னு சொல்லுவோம். வந்து உட்கார வச்சுட்டோன்னே எப்போ வரும் வருண்டா. இவன் இப்போ தான் தாம்பரம் தாண்டி இருக்கான், கன்னியாகுமரி போனோம். எவ்வளோ தூரம் இருக்கு புரியுது? அந்த மாதிரி இருக்கும். அந்த குழந்தை புத்தியே நமக்கு இருக்கும். இது இங்கே வந்த பிறகு கூட இது முடிச்சிட்டோம், அப்புறம் பிரம்மசூத்திரம் முடிச்சிட்டோம், யோக சூத்திரம் முடிச்சிட்டோம், வந்து இந்த பக்கம் வரணும் வரலையே, மோட்சம் வரலையே. அது கிளாஸ் முடிச்சிட்டோம். எது எவ்வளோ தூரம் நம்ம உள்ளுக்குள்ளே போயிருக்குன்றது அது இருக்குல்ல. ரெண்டு விஷயம் இருக்குல்ல, ஸ்தூலமாக முடிக்கிறது வேற, உள்ளமாக முடிக்கிறது வேற. உள்ளே இருக்கிறது வந்து இப்போ வந்து நம்ம கடன்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் முடிச்சிடுவோம் கிளாஸு. ஆனால் இது ஒன்று அசை போட்டு அதை நம் மயமாக்கிறதுக்கு ரொம்ப எஃபர்ட் வேணும். அதனால் இது அப்புறம் என்ன 26 கன்க்ளூஷன் வந்து ஸோ விவேகி முமுக்ஷு அப்படி சொல்லி அதுக்கு தீவிரமாக வேணும்லாம் சொல்லி இதெல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கு வந்து வைராக்கியம் வந்து மந்த வைராக்கியம், தீவிர வைராக்கியம் அதெல்லாம் பற்றி படித்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் வந்து சமாதி சக்க சம்பத்தி, 3வது தலைப்பு. ஓகே, இதில் வந்து நாம் என்ன பண்ணோம், முதல்ல இன்ட்ரோடக்ஷன் பண்ணி 6 விஷயம். ஓகே, இந்த 6 விஷயம் என்னன்னா சம தம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். குறைஞ்சபட்சம் இங்கே வந்திருக்கு உங்களுக்கு, இதை வந்து ராத்திரி எழுப்பி கேட்டால் கூட சொல்லணும், சொல்ல தெரியும். சம தம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். இப்போ நீங்கள் சாயந்தரம் கிளாஸ் முடியும் இல்லையா, அப்போ இங்கே ஒரு ஆளை போட்டுருவேன். நான் சொன்னா தான் அனுப்புவேன், திருப்பராயத்துறை மாதிரி. அங்கே சுவாமி ஒருத்தர் இருக்காரு, சொன்னா தான் விடுவார் லீவுக்கு பகவத்கீதையை. புரியுது? இந்த பசங்க சுவாமியோட கிளவரை புரியுதா? எல்லாத்தையும் சொன்னால் அவருக்கும் டைம் இருக்காது, பசங்களுக்கும் டைம் இருக்காது. ஒரு ஸ்லோகம் தான் கேட்பார். இப்போ கர்மயோகம்னு ஒரு ஸ்லோகம் இருப்பேன். இவன் என்ன பண்ணுவான்னா, இந்த 27 பேர் நிற்பான் வரிசையில். நீ முதல்ல படிச்சுக்கோ, நான் செகண்ட் படிச்சுக்கலாம், நான் தேர்ட். என்னன்னா 27 பேர் சொல்லிட்டான். சுவாமிஜிக்கு சந்தோஷம். அப்படி சொல்ல முடியாத. அப்புறம் தான் கண்டுபிடிச்சா, டே அப்புறம் மாற்றி மாற்றி சொன்ன எல்லாரும் அவுட்டு. புரியுதுல? அதில் வந்து ரியல் டெஸ்ட். அப்போ யார் பசங்க நிஜமாவே மெமரி இருக்கோ அவன் படித்து சொல்லிட்டு அவன் பாட்டு லீவ் போட்டான். எதெல்லாம் வந்து இதுவாக இருக்கிறதோ அது ரொம்ப நாள் கழிச்சு போச்சு. புரியுதா? அதனால் இன்னைக்கு சாயந்தரம் வந்து நீங்கள் வந்து மதியானம் டீ குடிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் சம தம அட்லீஸ்ட் இதையா சொல்லணும். சம தம சொல்கிற கேளு, சம தம. சில பேர் இன்னொருத்தன் மனப்பாடம் பண்ணியிருப்பானே, அதை இவன் குழப்பம் பண்ணிடுவான். சம தம உப்பரம திதிக்ஷா. உப்பரம உப்பரத்தி மாற்றி மாற்றி சொல்கிறேல, ரெண்டும் ஒன்று தான். ஒன்று ஃபெமினியன் ஜெண்டர், இன்னொன்று மேஸ்குலின் ஜெண்டர், அவ்வளோதான். உப்பரத்தின்றது ஃபெமினியன், உப்பரம அப்படின்றது மேஸ்குலின் ஜெண்டர், அவ்வளோதான். ஜெண்டர் தான் சேஞ்சு, அர்த்தம் ஒன்று. திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். ஓகே, 28 சம அண்டு சாந்தி பற்றி சொன்னார். ஓகே, சமன்னா சாந்தி, சமதா சாந்தி அர்த்தம். சாந்திகி இதுவும் வந்து ஜெண்டர் தான். சமன்றது என்ன ஜெண்டர்? மேஸ்குலின் ஜெண்டர். சாந்தின்றது ஃபெமினியன் ஜெண்டர், அவ்வளோதான். அர்த்தம் ஒன்று. ஓகே, என்ன அர்த்தம்? அமைதி, நிம்மதி, பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படி சொல்கிறா இல்லையா, அந்த பீஸ் ஆஃப் மைண்ட். ஓகே, அந்த பீஸாக பண்ணிடலாம். ஒன்றா இருந்தால் தான் பீஸ் ஆஃப் மைண்ட். தனித்தனியாக இருந்தால் பீஸாக படிச்சுன்னா அது நோ பீஸ் ஆஃப் மைண்ட்னு அர்த்தம். புரியுதா? அதனால் நம்ம அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா, மனசில் வரக்கூடிய விருத்தியெல்லாம் நமக்கு ஒன்று சேர்க்கறது பேர் சமஹா. எப்படி லென்ஸ் வச்சு கதிரெல்லாம் ஒன்றாக்கி அந்த பர்ன் பண்ணுறோமோ, அது போல் நம்மளோட எண்ணங்கள் என்னெல்லாம் எண்ணங்கள் வருதோ அல்டிமேட் கோலில் அதை கொண்டு போகணும். அதுக்கு பேர் ஷமா. ஓகே, நதி உதாரணம் சொன்னேன். நதி எப்படி வந்தாலும்
சில சமயம் கடல் நோக்கி போகாம ஆப்போசிட் டைரக்ஷன் பாயும். ஆனா கூட அதுக்கு தெரியும் திருப்பி மாறி அதுக்கு நதிக்கு போயிடும். அப்படி வரணும். அப்படி நம்முடைய என்ன வியாபாரம் பண்ணினாலும் டிரான்சாக்சன் பண்ணினாலும் நம்முடைய சிந்தனை ஒரே சிந்தனை இருக்கணும். அல்டிமேட்டிக் கோல்ல சிந்தனை இருக்கணும். ஓகே. மனச நியத ஸ்திதிஹி ஸ்வலக்ஷ்யே ஏக விருத்தி இவ சம இதி உச்சியதே. ஓகே. இது சமாதானமும் அப்படிதான் கிட்டத்தட்ட. ஓகே. அப்ப சமாதானத்துக்கும் சமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த சமாதானன்றது இப்ப நீங்க கிளாஸ் ரூம்ல இருக்கிறது சமாதானம், ஆஃப்டர் கிளாஸ் ரூம் இருக்கிறது வந்து சம அப்படின்னு அர்த்தம். சிரவண மனனத்து நிதித்தியாசனத்தில் இருக்கிறது அதுக்கு பேரு சமாதானம். ஓகே. அப்போ இந்த பிரம்மனை வந்து எங்க தெரிஞ்சிக்க முடியும் இல்லையா? எங்க தெரிஞ்சிக்க முடியும்னு கேட்டோம் தைத்திரிய உபநிஷத்துல. அங்க என்ன படிச்சோம்? யோவே தனிகி தம் குகாயாம் பரமே வியோமன் அப்படி சொல்லுச்சு. அதுக்கப்புறம் வந்து முண்டக்கலை என்ன சொல்லுது? ய சர்வஜ சர்வவித் யைஷ மகாமா புவி திவ்யே பிரம்மபுரே ஹேஷு வியோமன் ஆத்மா பிரதிஷ்டிதா. இந்த ஆத்மா எங்க பிரதிஷ்டை இருக்கான்? வியோமன், இந்த ஹிருதயத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது அப்படி சொல்ற. அப்ப ஆத்மா எங்க அறிந்து கொள்ள முடியும்? எங்கும் உள்ள ஆத்மா எங்க தெரிஞ்சுக்க முடியும்? உன்னுடைய ஹிருதயத்துல தான். பிரதிபோத விதித்தம் மதம் அப்படி கேனோ பண்ணி சொல்றது. உனக்கு வருகின்ற எண்ணங்கள் தாட் இருக்க, அந்த எண்ணங்களை நீ ஆராய்ச்சி பண்ணினா அந்த பிரம்மனை தெரிஞ்சுக்கலாம், கான்சியஸை புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கட் அண்ட் ரைட்டா சொல்லுச்சு உபநிஷத்து, கட்டோபனிஷத்து, மனசா ஏவ இதம் ஆப்தவ்யம். இந்த பிரம்மனை தெரிஞ்சுக்கிறது எங்க முடியும்னா மனசுனால தான் தெரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த பிரம்மனை தெரிஞ்சிக்க முடியாத பிரம்மன் அரூபமா இருக்கிறது, அஸ்பரிஷமா இருக்கிறது, அசப்தமா இருக்கிறது, அது நேம் கிடையாது, ஃபார்ம் கிடையாது, கலர்லெஸ், அது அப்படி எங்கும் இருக்கிறது. அதை எங்க தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா உன்னுடைய மனசுல தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ என் மனசை இப்படி பார்த்தா தெரியலையே, நீனா ஆஞ்சநேயனா? இப்ப ஆஞ்சநேயன் மனசை இப்படி கீழ்ச்சா, ஆஞ்சநேயன் மனசுல யார் இருந்தா? ராம் லக்ஷ்மண் சீதா இருந்தா. இப்ப சப்போஸ் நம்ம மனசை இப்படி கீழ்ச்சி தெரிஞ்சா பிளட் வருது சொல்லக்கூடாது. முதல்ல நமக்கு பிடிக்காத ஆள் தான் ஹிருதயத்தில் வச்சிருப்பான். எப்ப பார்த்தாலும் அவன் வந்து தொலைறான். புரியுது? நம்ம மாமி, 2 மாமி, கும்பகோணத்து மாமி ஹரித்வாருக்கு போயிட்டா காலாட்டின்னு. எங்க மாமியார் ரொம்ப மோசண்டி, அது கேண்டி கூவத்திலிருந்து இங்க வந்த. அம்மா, நமக்கு பிடிச்ச ஆளை விட பிடிக்காத ஆளை பத்தி அதிகமான நேரம் திங்க் பண்ணுவோம். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு தெரியும். அதிகமா டாமினேட். உங்களோட டயலாக்ல கூட நல்லது பேசுறது குறைவா இருக்கும். அவர் நல்லதெல்லாம் பண்ணியிருப்பார்ல, அது குறைவா பேசுவோம். எதெல்லாம் நமக்கு அஃபெக்ட் ஆகிருக்கிறதோ அதை பத்தி அதிகமா பேசுவோம், சிந்தனை பண்ணுவோம். இதுதான் மனுஷ புத்தி. இது ஒயிட்டா இருக்கு இல்லையா, நடுவில் வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. என்ன இருக்குன்னா ஒயிட்டுக்கு சொல்ல மாட்டான், எவ்வளோ டாட் இருக்குன்னு சொல்லுவான். ஏடா ஃபுல்லா ஒயிட் இருக்கு அதை சொல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு பழக்கப்பட்டிருக்கு, நல்லா கண்ணு காது எல்லா இந்திரியங்களும் இது கெட்டதிலேயே பார்த்து பழக்கப்பட்டிருக்கு. சேஞ்ச் யுவர் சென்சஸ். அதனால இவ்வளோ பெரிய இது மனசுல தாம்பா கண்டுபிடிக்க முடியும். அப்போ மனசு ஆத்ம சம்ஸ்தம் மன கிருத்வா நகிம் சித்தப்பி சிந்தையே அப்படின்றார் கிருஷ்ணா. வேற எதையும் நினைக்காத, அதையே திருப்பி திருப்பி கொண்டு வா மனசுல. அதையே எப்படி சுவாமி திருப்பி திருப்பி கொண்டு வர முடியும்? குருஜி என்ன தியானம் பண்ணா எங்கேயோ போறது. எங்கேயோ போறது எது? மனசு. மனசு எது? எண்ணம். என்ன எது? பிரதிபோத விதித்தம் மதம். வித்தவுட் கான்சியஸ் நோ தாட். ஓகே, கான்சியஸ் தான் தாட். தாட்டு ரூபேன கான்சியஸ். புரியுதா? அது ரெகக்னைஸ் பண்றேன்னா தாட்டு கான்சியஸ், அந்த கான்சியஸ் நானு, அந்த தாட்டில் வரக்கூடிய ஸ்தூலமாக இருக்கிற விஷயம் நான் இல்லை. புரியுதா? இது வந்து கன்விக்ஷன் இருக்கணும். அப்ப இந்த பிரம்மனை புரிஞ்சுக்கிறது மனசு தான் புரிஞ்சு. அப்ப மனசு அந்த காரணம் ரெடியா இருக்கணும்.
புரியுதுல? இப்போ இந்த சம தமாதி ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ்னா மனசுல தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பர்ஃபெக்டா பண்ணணும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எங்க ஆள் ஒருத்தர் இருக்காரு, இப்போ இல்லை, அவர் வெங்கட்ரங்கன்னு அவர் சொல்லுவார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. திருச்சி பக்கத்தில் இருக்காரு அவர். அப்படியே வண்டி ஓட்டிட்டு போயிடணும். இந்த ட்ரெஸ்ஸை வந்து துவைக்க ஆரம்பித்தோம், கண்ணங்கண்ணா தெரியும், இந்த அழுக்கோடு இருக்கும் ட்ரெஸ்ஸு, அப்படியே ஓட்டிடணுமா. அது போல் நம்ம இங்கே கிளாஸ் நம்ம முன்னாடி வந்து நான் எந்த கிரேட்டு அப்படின்னு தான் தோணும். மற்றவங்களும் ஒரு நம்ம ஃபார் பெட்டர் அப்படின்னு. அப்புறம் கிளாஸு வர 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 தான் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஏன் சில பேர்லாம் கிளாஸுக்கு வரலாம் புத்திசாலித்தனம் யோசிச்சுட்டு தான் வரலாம, சும்மா இடியேட்டாக ஒன்றும் வரல. இது நம்மளே பாயிண்ட்டை வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது திருப்பி திருப்பி. அதனால் புரிய ஆரம்பிக்கும் போது என்ன நானே தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கிறது. என்கிட்ட இருக்க ஊழலாம் தெரியும், புரியுதுதான்? அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. சே, நான் ஒன்றும் அப்படி கிடையாது, இல்லை நீ அப்படி தான், நான் ஒன்றும் கிடையாது, 2 மனம் வேண்டும், அந்த மாதிரி பாட வேண்டியதான் தனியாக. ஸோ அப்போனா நீ உன்னை மாற்றணும், வெளியில் மாற்றுறது இல்லை, வெளியில் மாற்ற முடியாது. ஓகே, எனக்குள்ளதான் நான் மாறி ஆகணும். அந்த காரணம் இன்ஸ்ட்ருமெண்ட்டு சரியாகணும், புரியுதா? அதனால தான் கடவுள் ஒரு நாள் உலகை காண ஒய்ஃபை விட்டுட்டு வந்துட்டாராம், தனியே வந்தாராம். ஸ்டடி பண்ணுறதுனா அப்படி தான் பண்ணணும், புரியுதா? தனியாக தான் வரணும். அப்படி சில மனிதர் சிரித்தார், சில மனிதர் அழுதாருன்னு. பகவான் சிரிச்சுட்டே போயிட்டாரா. நான் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்கேன். ஒருத்தனுக்கு அது சுகமாக இருக்குது, இன்னொருத்தனுக்கு துக்கமாக இருக்குது. நான் என்ன செய்வேன்? ஒருத்தன் ஒரே பொருளை பார்த்து சந்தோஷப்படுறான், ஒருத்தன் அதே பொருளை பார்த்து துக்கப்படுறான். நான் என்ன பண்ண முடியும்? ஈஸ்வர சிருஷ்டி சேம், நீ இன்டர்பிரேட் பண்ணுறது ராங்காக இருக்கிறது. அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்க மைண்டை அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணு. ஓகே, அதனால ஆச்சாரியர் சொல்றாரு, சம என்ற தகுதி இப்போ வெரி வேல்யூபிள் ஆயிடுச்சு, இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. அதனால ஜென்ரலா இதுக்கு என்ன அர்த்தம்? சமனா மனோ நிகிரகா, மன கட்டுப்பாடு அப்படின்னு படிச்சோம். இங்க என்ன சொல்றாருன்னா, சாமியதி இது சாந்திஹி, பேலன்ஸ் மைண்ட், ஈக்குனாமிட்டி மைண்ட் அப்படி இருக்கணும். அந்த மனசு எப்படிப்பட்ட மனசா இருக்கணும்? இந்த விஷயம் புரிஞ்சுக்கிறது எப்படிப்பட்ட தொந்தரவு இல்லாத மனசா இருக்கணும், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத மைண்டா இருக்கணும், டெரரிஸ்ட் இல்லாத மைண்டா இருக்கணும், அஜிடேஷன் இல்லாத மைண்டா இருக்கணும், குவாய்ட் மைண்ட். இப்போ வந்து இவன் ஷூட் பண்ணன, கோல்டு மெடலிஸ்ட் வாங்கின ரைஃபிள் வச்சு, அபினவ் அவன் மைண்ட் எப்படி இருக்கும்? வெரி குவாய்ட் இருக்கும், புரியுதுல? எவ்வளோ குவாய்ட் ஆகிறதோ கிளாரிட்டி இருக்கும். இன்னும் சூக்ஷ்மம் ஆகும்போது குவாய்ட் ஆகும். நீ வண்டி வேகமாக ஓட்டும் போது குவாய்ட் மைண்ட் வேணும், வெரி குவாய்ட் மைண்ட். பிரசாத புத்தி, பிரசாத மனப்பிரசாதம், அந்த மனப்பிரசாதம் தான் இங்க வேணும். ஓகே, அப்போ இந்த சம சாந்தி வரத்துக்கு நம்ம வந்து சும்மா வர முடியாது. இது வந்து நமக்கு சொத்து வந்து மீட்க வேண்டியிருக்கு, அதுக்கு நிறைய செலவு பண்ணணும். ஓகே, அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வேலை செய்யணும், அப்பதான் முடியும். சும்மா இப்படி இப்படி இப்படிலாம் இப்படி பட்டும் படாமல் போனால் நடக்காது. மழையில் இறங்கி களத்தில் இறங்கணும், புரியுதா? இப்போ போனால் என்ன வச்சுக்கோ, விவசாயத்தில் இறங்கி அப்படியே நட்டுன்னு இருப்பான், புரியுதா? இப்படி இப்படி சரியில்லை, இப்படி 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 ஒதுங்கி இருந்தால் நடக்கவே நடக்காது. அப்போ களத்தில் இறங்கணும், பார்த்துடுறேன் சமமாச்சு நானாச்சு அப்படி இறங்கணும். ஓகே, அதனால ஸோ இது எஃபர்ட் வேணும். ஓகே, சரி. இதுக்கு அதுக்கப்புறம் என்ன, இது மெத்தடெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அவர். அந்த மெத்தடை பார்க்கலாம். சம வரத்துக்கான மெத்தடு ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பூர்வாங்கம் உத்தராங்கம். பூர்வாங்கம்னா பிராச்சிய, உத்தராங்கம்னா உதிச்சிய. என்னது பிராச்சிய உதிச்சிய சொல்றேல அப்படின்னா, சமத்துக்கு முன்னாடி வைராக்கியம் இருக்கணும். வைராக்கியம் இருந்தால் தான் சமம் வரும். உத்தராங்கம் பின்னாடி, சமத்துக்கு பின்னாடி என்ன இருக்கிறது? தம இருக்கிறது. இந்த தமவும் வைராக்கியம் கிட்டத்தட்ட ஒன்று. இது இந்திரிய கட்டுப்பாடு, அது வந்து ஆசையற்ற நிலை.
நல்லா கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் இருந்தால் தான் சம வரும். நம்ம பைக்கு செம பைக் அது செம பைக்கா ஏதோ சொல்லுவான். அதனால் இந்த சம சித்திக்கணும்னா இந்த பக்கம் வைராக்கி இருக்கணும், இந்த பக்கம் தமா இருக்கணும். அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்லி சம வந்துடும். புரியல? அப்போ இந்த சத்பாவம் இருக்கணும். ஓகே, இது வந்து ஆச்சாரியல் சொல் நாண்யதா, வேற வழி கிடையாது. சுவாமி வேற ஏதாவது ரூட் இருந்தால் சொல்லுங்களேன், நாங்கள் குறுக்கு வழியில் போயிடுறோம். நோ, முதல்ல வைராக்கியம் வரணும், இந்த பக்கம் புலன் கட்டுப்பாடு வேணும். இது ரெண்டு தான் வரும். வேற வழி சொல்லுங்க, வேற வழி கிடையாது. இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணணும், அது வேணா சொல்றேன், கேட்டுக்கோ. இது மட்டும் போராது, இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன, இன்னொன்று என்ன, இதுவே படாத பாடு பண்ணும் போல இருக்கிற. செகண்ட் மெத்தட் என்ன? செகண்ட் மெத்தட் என்னன்னா, காம குரோதாதிகளை ஜெயிக்கிறவனுக்கு எவனோ அவனுக்கு தான் சாந்தி. இவர் என்ன சொல்றாரு, சாந்தி கிடைக்கும் சொல்லல. சாந்தி ந சித்தியதி, சாந்தி ந சித்தியதி ஒரு இடத்துல சொல்றாரு. நான் வெறுப்பேத்துற மாதிரி, இது இப்படி பண்ணலன்னா உனக்கு கிடைக்காது, கிடைக்கிறதுக்கு என்ன சொல்லு, இதெல்லாம் பண்ணு. டே போட்டு உடச்சிடாம வாடா, பத்திரமா எடுத்துட்டு வாடா சொல்றல. இதுதான் சங்கர். நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அது அப்படி யூஸ் பண்ற. நம்ம பாஷையில் சொன்னாதான் புரியும். புரியுதா? பாசிட்டிவா சொன்னா புரியாது, கிடைக்காது. அப்ப கிடைக்கிறதுக்கு வழி என்ன? இதெல்லாம் செய். காம குரோதாதி. ஓகே, காம குரோத லோப மோக மத மாச்சரியம். ஓகே, இதுக்கு வழி என்ன? இதுதான் 6 எதிரி நம்ம யாரையும் நினைச்சுட்டு இருக்கோம். எனிமி நமக்குள்ளரே உட்காந்துருக்கான், பின் லேடன். இப்ப வேற ஏதோ ஒரு அறிக்கை விட்டான், நான் முஸ்லீம் கிடையாது, நான் கிறிஸ்டின். இதுக்கு ஒரே கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அவனுக்கு தான் புரியுதா? ஒபாமால. அதனால யார் என்ன சொல்றது ஒன்றும் புரியல. இதெல்லாம் மேக்ஸிமம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுணும். புரியுதா? பண்ணி விட்டுட்டா அவன் போய் புரிஞ்சுக்கும் போது நீ வந்து போய் அட்டாக் பண்ணிடலாம். மெத்தட் ஆஃப் யுத்தம் டெக்னிக்ஸ். இங்க வந்து பிரதிபக்ஷ பாவனா, இதுக்கு ஆப்போசிட் குணத்தை நீ கொண்டு வரணும். இந்த மதம் பிடிச்ச யானைய அங்குசத்தில் அடிப்ப இல்லையா, அது போல இந்த மதம் பிடிச்ச மனசு யானை இருக்க, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அங்குசம் என்ன? ரீசனிங், லாஜிக் இருக்கணும். இது வரும்போது அலர்ட்டா இருக்கணும், இது வரும்போதே வேற எதை கொண்டு வரணும். ஓ, ஆள் இப்போ நமக்குள்ள இப்படி வரான், அதுக்கு ஆப்போசிட் என்ன பண்ணும்? அதை ரெக்கக்னைஸ் பண்ணும். ஓகே, இன்வோக் பண்ணணும் அதை. புரியுதா? சில சமயம் வந்து இது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே பழையச, இது கிட்டக்கே போக முடியாது. நீங்க என்ன பண்ண, டெலிபரேட்டா பண்ணி 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 இதை வீக்கன் பண்ணும், இதை ஸ்ட்ரென்தன் பண்ணும், அதுதான் முடியும். பிரதிபக்ஷ பாவனா. அப்படி அதுல இருந்து பிரதிபக்ஷ பாவனை என்ன? காமஹா, டிசையர், ஆசை எப்படி எடுக்க முடியும்? திருப்தி இருக்கணும். ஏன்னா யயாதி மன்னன் இருந்தான். யயாதி மன்னன் எவ்வளவு அனுபவிச்சு தீர்க்க முடியல. அதனால நீ புரிஞ்சுண்டு அதை விட்டு திருப்தி அடைய. நீ தான் திருப்தி ஆகணும். போறோம், சாப்பிட்டது போறோம், பார்த்தது போறோம், இவ்வளோ அனுபவிச்சிருக்கவே போறோம், அப்படின்னு நினைக்கணும். கண்டென்ட்மெண்ட். ஓகே, தென் குரோதஹா, கோபம் வருது. கோபம் வரும்போது என்ன செய்யணும்? பொறுமை இருக்கணும். கோப டயத்தில் பொறுமை எல்லாம் ஞாபகம் வராது. புரியுதா? கோபம் முடிஞ்ச பிறகாவது பொறுமை ஞாபகம் வரணும். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் கோபம் வரும்போது நான் பொறுமையோடு இருப்பேன். நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, அப்பப்போ வரும். புரியுதா? இதுனா இப்போ விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு தான் கோபம் வரும், அதுக்குள்ள இந்த பொறுமை மறந்து போயிடும். அப்படிலாம் ஒன்றும் ஞாபகம் விஷயம் இல்லை, அப்பப்போ வரும். புரியுதா? அதனால பொறுமையாக அப்பப்போ நீ ஞாபகப்படுத்திட்டே இருக்கும்போது ஒரு தடவை ஜெயிச்சுடலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 4 தடவை தோத்துடலாம், திருப்பி வந்து ஒரு தடவை பொறுமையை கொண்டு வந்துடலாம். இப்படி நம்ம மனசுக்குள்ளார விளையாட வேண்டியிருக்கோம். இது புரியுதா? இப்போ போராட்டம்லாம் வெளியில இல்லை, எனக்குள்ளர. ஓகே, இத்தனை நாள் வந்து போராட்டம் வெளியில இருந்தது. ஓகே, இப்போ வேதாந்திக்கு நம்ம வந்திருக்கமே, போராட்டம் வெளியில ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்குள்ள நானே எனக்குள்ள போராடின்னு இருக்கேன், நீ வேற வந்திருக்கியா? சரி, எல்லாம் அப்படிதான் நடக்கும், போயிட்டு வா. புரியுதா? பொறுமை இருக்கணும். அப்புறம் லோபகா இருக்கு. இது கல்யாண குணம் எல்லாருக்கும் இருக்கு, நம்ம நாட்டு முழுக்க இருக்கு லோபகா. ஓகே, இது உலகத்து இது 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 வந்து இன்டர்நேஷனல் இது குவாலிட்டி. இது லோபகா. கஞ்சூஸ்,
ஓகே, அதுதான் நம்ம ஊரில் வந்து எச்சக்கையில் கூட காக்கா ஓட்டாதவன் சொல்லி பழமொழிலாம் இருக்கிறது. வந்து தானம் கொடு. அதுதான் குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தான் லோபியாக இருக்கும், குழந்தையாவது அப்படி நல்லா வளர்ப்போம்னு சொல்லிட்டு அது கையில் கொடுத்து காசு கொடுப்போம். ஓகே, அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா நான் கொடுப்பேன் வரும். புரியுதா? அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் மெச்சூரிட்டி ஆகிடும். நம்மள மாதிரி நான் கொடுக்க மாட்டேன். உபநிஷத்து என்ன சொல்றது, நீ சேர்த்து வச்சுன்னா ஒரு நாள் பறிச்சுட்டு போயிடுவாங்க. உபநிஷத்து சொல்றது, நீ கொடுத்துட்டேன்னா நீ எந்த மாதிரி கொடுத்தியோ அது போல உனக்கு கஷ்டமான காலத்துல அதே மாதிரி பல மடங்கு வரும்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றது. அதுவும் நீ எவ்வளவு கொடுக்குறியோ, எந்த ஆட்டிடியூட்ல கொடுக்குறியோ அதே பாரி வரும். ஷூர், டெஃபினட்டா. ஓகே ஓகே. அப்ப சேவிங்ன்றது கொடுக்கறது நம்மளோட கல்ச்சர். ஹிந்து கல்ச்சர்ல கிராட்டிடியூடு சேவிங்ன்றது கொடுக்கறது. புரியுதா? நீ வந்து பத்திரமா வச்சுக்கிறதுக்கு என்ன வழின்னா, எல்லாருக்கும் கொடுத்துறது தான் பத்திரமா வச்சுக்கிறது வழி. ஏன்னா அப்படி பண்ணிட்டேன்னா உன்னை வந்து வயசான காலத்தில் பத்திரமா யாராவது காப்பாற்றுவான். ஆமா, இந்த டெஸ்ட் புறத்தில் ஒரு யோகா எடுக்க போனேன் நான். போன உடனே அந்த அம்மா வந்து பஜாருக்கு கூட்டிகிட்டு போன குழந்தை, 2 வயசு குழந்தை. அம்மா எனக்கு ஒரு அலுமினி தட்டு வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லு. மானத்தை வாங்குறேன். அப்புறம் மெதுவாக கூப்பிட்டு, எதுக்கு கேட்குற அலுமினி தட்டு? அம்மா நீ வயசானா நான் உனக்கு அதில் சாதம் போடுவேன் நான். அடி பாவி, நீ வந்து பாட்டிக்கு போட்டல, அதே போல நான் நீ பாட்டி அண்ணன் பொண்ணு, அது சின்சியராக சொல்றது குழந்தை கண்ணில் பார்க்கறது. அதே போல இது இந்த அம்மா வந்து பாட்டி ஆவான்னு அதுவும் கன்க்ளூஷன் ஆயிருக்கேன். அப்படி வரும்போது உனக்கு நான் இப்படி போடணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்பதான் இவனுக்கு ஷாக் அடிச்சு. ஓ, அதுதான் நீங்க உங்களுக்கு சண்டை வந்தா கூட குழந்தைய வந்து அடுத்த ரூம்ல தள்ளி விட்டுட்டு அப்புறம் நீங்க ரவுண்டு கட்டி சண்டை பண்ணணும். புரியுதா? அப்புறம் நீங்க சமாதானம் ஆயிடுவீங்க. குழந்தைக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப இது கரெக்டா அது கரெக்டான்றது தெரியாது, கன்ஃபியூஸ் ஆயிடும். புரியுதா? கன்ஃபியூஸ் ஆகி ஒரு தடவை என்ன கன்க்ளூஷன் முடிவு பண்ணுன்னா, இந்த சமாதானம் போறது நல்லா இல்லை, சண்டை போறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கும். ஈஸியானது எடுத்துக்கும். ஓகே, ஏன்னா சமாதானம் போறதுக்கு நிறைய இது வேணும், ஸ்ட்ரென்த் வேணும். புரியுதா? சண்டை போறது சுலபம், ஒரே நேரத்தில் அடிச்சு நுணிக்கலாம். புரியுதுல? அதனால வந்து சமாதானமா போறதுக்கு வந்து மெச்சூரிட்டி வேணும், மனப்பக்குவம் வேணும். சண்டை போறதுக்கு கோழி சண்டை மாதிரி உடனே கோழி மாதிரி போடலாம், நாய் மாதிரி போடலாம், அதுக்கெல்லாம் மிருக மாதிரி பட்சி மாதிரி இருந்தா போறோம். மனுஷன் மாதிரி இருந்தோன்னா அதுக்கு சமாதானம் வேணும். ஆமா, ஒரே வீட்டில் இருந்து சண்டை போட்டு இருப்போம். யார் ஃபர்ஸ்ட் கொடுக்கறது? இப்ப நாய் குலைக்கிறதுன்னு வச்சுக்கோ, எந்த நாய் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறது? ஃபைட், அது ரெண்டும் இருக்கும். எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுதான் உதப்படுறது போயிடும். அதோட அதே மாதிரி மனுஷன் இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்சம் யோசிச்சு புத்தியோட விலகி போறதுதான் மனுஷத்தன்மை, இல்லாட்டி அனிமல் கல்ச்சர். ஓகே, இது ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெச்சூரிட்டி மைண்ட். ஓகே, லோபன்றது தானம், மதன்றது ஐ ஆம் த சுப்பீரியர் இருக்கு இல்லையா, பணிவு இருக்கணும். மோகம் விவேகம். ஓகே ஓகே, மோகம்ன்றது என்ன? இதனால என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆயிடும், இதுல வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்குமே, தப்பு. அது மோகம். அதாவது அதுக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவோட ஜாஸ்தி வேல்யூ கொடுக்கறது பேரு மோகம். இந்த வீணா போன எந்திரன் இருக்கான்னு வச்சுக்கோ, இந்த எந்திரனுக்கு இப்ப டிக்கெட் அப்பெல்லாம் 2 ரூபாய் டிக்கெட், இப்ப எவ்வளவு? 100 ரூபாய். சரி, 100 ரூபாய் டிக்கெட்டே இருக்கட்டும், 100 ரூபாய் ஜாஸ்தி. 150 ரூபாய் வருஷம் முழுக்க ஒரு புக்குக்கு. நீ ஒரு டிக்கெட் 100 ரூபாய். அந்த 100 ரூபாய்க்கு கொடுத்து பார்க்க மாட்டான். 100 ரூபாய்லாம் லோக்கல்ல வேற வழி இல்லாதவன் தான் போவான். அந்த 100 ரூபாய்க்கு கூட இப்போ 1000 ரூபாய் கொடுக்கணும். புரியுதா? அப்புறம் 100 ரூபாய் அடிப்பட்ட டிக்கெட்டுன்னா அப்புறம் மேலே டிக்கெட்லாம் நிறைய இருக்கும். புரியுதா? ஐயோப்பா, இதெல்லாம் ஏதோ இருக்கட்டும். சில பேருக்கு நம்ம இதுல தியேட்டர்ல உயிர் விட்ட தியாகிகள் நிறைய பேர் இருக்காங்க. அம்மா, சிவாஜி சாரோட படம் ஒன்று சொர்க்கம்னு, என்ன லட்சியம் தெரியுமா? டே,
சினிமா பார்க்காம நம்ம திரும்பி வரக்கூடாதுடா. ஆமாம், ஃபஸ்ட்டு ஷோ வந்து மிஸ் பண்ணிட்டோன்னா கரெக்டாக அப்படி போனோம். 10 டிக்கெட் தான் கொடுத்தான் பாவி. இப்படி போனோம், சட்டையெல்லாம் கிழிச்சுன்னு இன்னைக்கு இருந்து பார்த்துட்டு வர்றது அவ்வளோ லட்சியம் உறுதி. கிழிச்சின்னு பார்த்துன்னு சொர்க்கம் நான் இதில் பணம்லாம் கொட்டும், அது பிரமாதமாக இருக்கும், போய் பாருங்க. இதெல்லாம் லட்சியம், இதெல்லாம் நம்ம ஊரில் தான் அந்த இது மோகம். 100 ரூபாய் டிக்கெட்டை 10,000 ரூபாய் கொடுத்து பார்ப்பானோ, ஒரு வேல்யூ இருக்கு அதுக்கு. 100 ரூபாய்க்கு வேல்யூ இருக்கு, 10,000 ரூபாய்க்கு வேல்யூ கிடையாது. 10,000 ரூபாய் கொடுத்து பார்த்தான்னா அதுக்கு மோகம்னு அர்த்தம். தஞ்சாவூரில் ஒரு வார்த்தை இருக்கு, கிளாஸ் ரெக்கார்டாக இருக்கு, சொல்ல முடியாது. பப்ளிக் மீட்டிங்னா சொல்லிடலாம், போடா அப்படின்ட்டுருவான் அவனை சாதாரணமாக சொல்லுவான். அந்த மாதிரி ஆள். அதனால வந்து அதுக்கு பேர் வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவோட நீ அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பேர் மோகம். ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, சில்ட்ரன், ஃபேமிலி, பணம், வேலை, இதெல்லாம் ஒரு வேல்யூ இருக்கு. வேல்யூ இல்லைன்னு சொல்லலை, அந்த வேல்யூவோட லைஃபே அதுக்கு தான் அப்படின்னு சொல்றிய, அதுக்கு பேர் மோகம். புரியுதா? இது இப்படி நம்ம பேசுறோம் இல்லையா, அதுக்கு பேர் விவேகம். இந்த விவேகம் வரும்போது அந்த வேல்யூ, அதுக்காக சோம்பேறியா இருக்க சொல்லல, அதுக்கு ரொம்ப வேல்யூ கொடுத்துறாதே அப்படின்னு தான் விவேகம். ஓகே. மத்சரகா மாத்சரியம். மாத்சரியம்னா என்ன அப்படின்னா காம்படிஷன் புத்தி இருக்க, அதை எடுத்துடணும். புரியுதா? காம்படிஷன் போட்டினா ஆத்திரத்தோட போராடுறது, நான் இதுவாகணும், அவனை ஜெயிக்கணும் அப்படி சொல்லிட்டு நீ உன்னுடைய லெவலை வசதித்தே போ. புரியுதா? ரியாக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே. அதனால அவனை வந்து பாராட்ட தெரியணும். நம்மளை விட ஜாஸ்தி யாருக்கு இருக்கிறதோ பாராட்ட தெரியணும். பாராட்டினா அந்த மனசில் இருக்க கஷ்டம் போயிடும். இல்லைன்னா சாந்தி கிட்டாது. யாருக்கு கிட்டல? டெய்லி தூங்கவே இல்லை துரியோதனன். டெய்லி திரும்ப உங்களுக்கு துரியோதனன் தூங்கவே இல்லை பாவம். அப்பெல்லாம் வந்து இந்த பில்ஸ் எல்லாம் கிடைக்கல, அப்படியா கொடுத்து தூங்க வச்சிருக்கலாம். சகுனி மாமா தான் தூங்குடான்னு. எங்க தூங்குறது, அவன் பீமன் இருக்கானே, என்னால் தூங்க முடியாது என்றான். இப்படியே தான் சொல்றான். பொறாம சகுனி இப்படி கூட சொல்லுவான், நமக்கு வந்து தேவையானதுக்கு மேலாம் இருக்க எல்லாம் இருக்காடா, நீ தான் ராஜா, இந்த மெயின் சொத்தே உனக்கு தானே கொடுத்துருக்க அவனு. அவனுக்கு சொத்து இருக்கு, அவன் சொத்து அவன் வச்சிருக்கான், அதுதான் சொல்றேன், அவனுக்கு சொத்து இருக்கப்படாது. எப்படி? அதனால இது பொறாமை. இது அதாவது அவனுக்கு 2 கண்ணு போனாலும் எனக்கு 2 கண்ணு போனாலும் அவனுக்கு 1 கண்ணு போய் ஆகணும். நான் எத்தனை கஷ்டப்பட்டாலும் என் சொத்தை அழிச்சாவது அவனை நான் அழிப்பேன். நான் எப்படி? இதெல்லாம் கல்யாண குணம் பாரு. இடியட், ஃபில்டர் இடியட் பேர் இது பேர். புரியுதா? இதெல்லாம் வந்து வெரி க்ளோஸ் ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பிரதர் சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் வரும் இந்த பொறாமை குணம். எனக்கும் பில்கேட்டுக்கும் வராது, எனக்கும் பில்கேட்டுக்கும் பொறாமை வரும். இப்போ முகேஷ் அம்பானி இருக்கான் உலகத்தில், இது இந்தியா ஃபர்ஸ்ட், செகண்ட் இந்த பக்கம் மிட்டல். 2 பேருக்கு எப்படி இருக்கும் மைண்டு? இந்த மிட்டல் எப்போ இவனை ஓவர்டேக் பண்ணுறதுன்னு இருப்பான். புரியுதா? இவன் வந்து டெய்லி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த பணத்தை குட்டி போட்டுட்டே இருக்கணும். புரியுதா? அப்படியே இருந்தானா கீழே போயிடுவான், செகண்ட் போயிடுவான். புரியுதா? வெரி வெரி டிஃபிகல்ட். ஓகே. தூங்கக்கூடாது. அவன் இவ்வளோ கோடி ரூபாய் இருக்குல்ல, நீ போய் படுத்து தூங்கி விடுவேன். முகேஷ் அம்பானி தூங்க முடியாது. புரியுதா? அவங்ககிட்ட போய் கேட்டுப்பாரு எவ்வளோ மணி நேரம் தூங்குறான்னு. ஏன் நிம்மதியாக சாப்பிட்ருக்கியான்னு கேளு. ஓகே. ஒன்றும் முடியாது. ஆனந்தமான வாழ்க்கையே கிடையாது. பயங்கர செக்யூரிட்டியில் இருப்பான். ஆயிரக்கணக்கான பேர் செக்யூரிட்டி இருப்பான். ஆயிரக்கணக்கான பேர் செக்யூரிட்டின்னு என்ன அர்த்தம்? பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். இவ்வளோ பேர் செக்யூரிட்டி இருக்காங்க, இன்னும் மீனிங் என்னையா அதுக்கு? பயம் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஹிட்லர், அவ்வளோ பெரிய ஹிட்லர், அவன் நிம்மதியாக ஒரு நாள் கூட இருந்ததில்லை, பயம் அவனுக்கு. புரியுதா? நீ ஆனந்தமாக இருக்க, எங்கேயாவது தூக்கி போட்டால் கூட படுத்து தூக்கி போடுவேனே. புரியுதா? யூ ஆர் த கிரேட். அதனால இங்கே கம்பேரிட்டிவ் பண்ணாத. கம்பேரிசன் துக்கம், கம்பேரிசன் தான் துக்கம். கம்பேர் பண்ணாத. மத்சரகா மாத்சரியம். ஓகே. இந்த 6 பகைவர்களை வெல்றதுக்கு என்ன? 6 படை வீட்டுக்கு போயிட்டு வா முதல்ல.
ஓகே, 6 படை வீட்டுக்கு போனேன்னா 6 பகையை கொல்லலாம். முதல்ல 6 படை வீடு எங்கெங்க இருக்குன்னு முதல்ல தெரியணும். தமிழ்நாட்டில் பிறந்து இல்லையோ 6 படை வீட்டுக்கு போயிட்டு வரணும். புரியுதா? முதல்ல அதுதான் பிளான் பண்ணி நான் போயிட்டு வந்தேன். ஓகே, ஒரு இருக்கிறது. ஒரு பகுதி மதுரைக்கு பண்ணின்னு வச்சுக்கோ, கிட்டக்கே 2-3 பார்த்துட்டு வந்துடலாம், ஈஸியாக இருக்கும். புரியுதா? மீதில் 1-2 தூரக்காக இருக்கும். இது ஸ்தூலமாக வச்சா. புரியுதா? அதுக்கப்புறம் இது ஈஸ்வர ஆராதனை. ஓகே, செகண்ட் என்ன? குரு ஆராதனை. இது 2 வச்சு மனசை வசப்படுத்து. உன் மனசை உங்ககிட்ட கொண்டு வா. நம்ம எதையோ வசப்படுத்துறோமே, என் மனசு என்கிட்ட வசப்படுத்தணும் அப்படி சொல்றோம். அப்போ பிராச்சிய உத்தீச்சிய மெத்தடு, ஈஸ்வர ஆராதனை, குரு ஆராதனை மெத்தடு. 3வது பாயிண்ட் நற்பண்புகள், வேல்யூ ஆஃப் வேல்யூ. எவ்வளவு தூரத்துக்கு உனக்கு குணங்கள் வச்சிருக்கியோ அவ்வளவு தூரத்துக்கு சாந்தி. ஏன் ராமச்சந்திர பிரபு அவ்வளோ சாந்த புருஷனா இருக்கான் அப்படின்னா குணக்குன்று அவன். ஏன் அவ்வளோ குவைட் மைண்டில் இருக்கான்? ராமணேஸ்வரர் தரன்னு ஆடுறான், கிட்டு கிட்டுன்னு. அப்புறம் வா, நாளைக்கு வா அப்படின்ட்டான். அவன் ரதத்தில் இருக்கான், இவன் செருப்பு கூட இல்லை, செருப்பி ஒருத்தன் வாங்கி போயிட்டான். அண்ணக்காவிடே நிற்கிறான். இந்த ஒரே ஒன்று ராமபான மந்திரம் இருக்கிறது. புரியுதா? ஜெயிச்சது யாரு? ராம்தாஸ் ஜெயிச்சான். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படிதான் இருந்தான், ஜெயிக்கிறதுக்கு பின்னாடியே அப்படி தான் இருந்தான். நீ தான் ராஜ்யம் ஆளணும்னு சொன்ன, அப்போ அப்படிதான் இருந்தான். ராஜ்யம் உனக்கு இல்லைன்னு சொன்ன, அது இல்லைன்னு சொன்ன கூட பரவாயில்ல, உன் தம்பிக்கு தான் ராஜ்யம்னு அது மாத்திரம் ஒத்துக்க முடியாது. நெவர். 3வது மனுஷனுக்கு அந்த பிளாட்ல வேற எவனுக்கா கொடுத்தா கூட பரவாயில்ல, ஏன் தம்பிக்கு கொடுக்குற நீ? புரியுதா? அது இம்பாசிபிள். வீட்டுக்குள்ள அந்த ரிலேஷன், க்ளோஸ் ரிலேஷன், அது தாரதமியம். நமக்கு இப்போ தீபாவளி வரப்போகிறது, அந்த இதெல்லாம் வாங்க போகிறீங்க, ட்ரெஸ்ஸு 2-3 சிஸ்டர்ஸ் இருந்தான்னு வச்சுக்கோங்க. முதல்ல நல்ல மெட்டீரியல் தான் இருக்கும், பியூட்டிஃபுல் மெட்டீரியல். அதெல்லாம் பார்ப்போமா? நான் மாத்திரம் எழுச்சோம், எனக்கு வேணா தீபாவளி. 100 ரூபாய் குறைஞ்சிருக்கும் டிஃப்ரெண்ட்டு. புரியுதுல? போயிடுச்சு தீபாவளி. நீ சிரிச்சா தீபாவளி. அதனால எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறத நீ அங்கே தான் இருக்கிறது. நற்பண்புகள் பொறுத்திருக்கு. அன்று அலர்ந்த தாமரை பூ மாதிரி இருந்துதான் ராமனுடைய முகம். அன்று அலர்ந்த தாமரை பூ. நல்லா தான் சொல்லிருக்காரு. அப்பப்போ பூ, அப்போ பூத்த பூ தான் அழகா இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி அவர் முகம் எப்பவுமே இருந்துதான். இது நமக்கு ஸ்தூலமான பூ மாதிரி. சில சமயம் மலர்ந்திருக்கும், சாயந்தரம் போனால் வாடி போயிடும். அவரு மனசு எப்படி இருந்தா? நிரந்தர நல்ல குணங்கள் இருந்தது ராமனுக்கு. புரியுதா? அப்போ ராமன் ஏன் அப்படி இருந்தான்னா நற்பண்புகளுடைய உறைவிடம், இருப்பிடம். அதனால ராமா அப்ப அந்த அளவுக்கு இருந்தான். மன தெளிவு இருந்தது அவனுக்கு. ஓகே, மன தெளிவு இருந்தனால அவனுக்கு 18 குணங்களும், அந்த தெய்வீக சம்பத்து, கிருஷ்ணர் சொல்ற குணம், அதுக்கப்புறம் சங்கர் சொல்ற குணம், பதஞ்சலி சொல்ற குணம், இந்த உபனிஷத்துல என்னெல்லாம் இருக்கிறது, எங்கெல்லாம் என்னெல்லாம் குணங்கள் பார்க்குறீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு ஆளுகிட்ட பார்க்கணும்னா ராமன் கிட்ட தான் பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய ஆள் அவர். ஓகே, சுருணுனா என்ன? கவனமா கேளு. இந்த 18 பண்புகளை பற்றி சொல்ல போறாரு. இந்த 18 பண்புகளை நம்ம சேர்த்துக்கணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? இந்த 18 பண்புகள் விஷயமா ஏற்கனவே வேல்யூ ஆஃப் வேல்யூன்னு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம், அங்கே திருப்பி கேட்டுக்கணும். ராமாயண சிடி கேட்கணும், அதில் பண்பு பற்றி சொல்லிருக்கோம். யோகா சிடி கேட்கணும், அதில் பண்பை பற்றி பேசியிருக்கோம். யோக சூத்திரத்தில் பேசியிருக்கோம், அதை சிடி வாங்கிக்கணும், கேட்கணும். ஓகே, அதுக்கு மாத்திரம் போறாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன? தத்துவ போதம், விவேக சூடாமணி, அபரோக்ஷ அனுபூதி, இப்படி எல்லா இடத்துலையும் பண்பை பற்றி பேசிட்டே இருக்கும். இதெல்லாம் மொத்தமாக கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் சிடி வாங்கிக்கணும் இப்போ. ஏன்னா இந்த படுவா பிரம்மம் புரியாமல் இருக்கிறதுக்கு காரணம், ஒரே காரணம் இந்த சாதன சதுஷ்டன் தானே. வர வைக்கிறேன் பாரு, இந்த சிடி முதல்ல வாங்கி வச்சுக்கணும், முன்னாடி வச்சுக்கணும். மொத்த சிடி போடக்கூடாது, ஒன்று ஒன்றா போட்டு எழுதி இதில் என்ன பண்ணணும், இதில் பண்ணணும் அப்படி சொல்ல. அது முதல்ல சூரிய நமஸ்காரம் செய்யணும்னு சொல்லுவேன். முதல்ல கூட போயிடும். அதை பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்டே கேட்குற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். பண்ணினா பிரதம பிரயத்தனம். புரியுறதா? பிரதமனா முதல்ல பிரயத்தனம் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு. வின்ஸ்டன் சர்ச்சில் நான் யார் இந்த குளத்தில் இருக்க தண்ணியை ஸ்பூனில் எடுப்பா
அப்படி சொல்லிட்டு பெரிய பெரிய ஆள்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். சர்ச்சில் பண்ற நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூன்லேருந்து எடுத்து ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட், டோன்ட் டாக். போகிறோம், பேசினது போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. அதனால இதுக்கு வழி வந்து புருஷார்த்தம். இது வேற யாராலையும் உனக்கு இப்படிலாம் மாயாஜாலெல்லாம் பண்ண முடியாது, மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ண முடியாது. இந்த குணங்களை மாத்திரம் வரவழைக்க மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ண முடியாது. நீனா முயற்சி பண்ணாதான் வரும். அதனால புதைகி ஸ்தானம் சுரியதாம், இது அறிவாளிகளுக்கு நான் சொல்ல போகிறேன். என்ன பலம் கிடைக்கும் இதனால? மனப்பிரசாதம் சித்தியர்த்தம், மனசாந்தி கிடைக்கும். பிரசாத மதிகச்சதி, உள்ள தெளிவை மன அளவை அடைவானாக அப்படின்னு நம்ம நேற்று வரைக்கும் முடிச்சோம். மீதி விஷயத்தை ஆஃப்டர் த பிரேக்ஃபாஸ்ட். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமக. ஹரி ஓம்.